வணக்கம். ஆதவன் தொலைக்காட்சியின் இன்றைய நாளிதழ்களில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கிறோம். இன்று 2018 டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய தினம் இலங்கையிலிருந்து பிரசுரமாகின்ற பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவதற்கு முன்பாக உலகளாவிய ரீதியில் இடம்பெற்ற சில விடயங்கள், சில செய்திகளை எங்கள் மீது பார்வையாக செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் உலகளாவிய ரீதியில் நேற்றைய தினம் சுனாமி இடம்பெற்று 14 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. அதனுடைய நினைவு அஞ்சலிகள், நினைவு தின நிகழ்வுகள் பல்வேறு நாடுகளினுடைய இடங்களில் நடைபெற்றிருந்தன. அது தொடர்பான செய்திகள் நேற்றும் ஒன்றும் வெளியாகியிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் உலகளாவிய ரீதியில் பார்க்கப்படுகின்ற இன்னும் ஒரு விடயம், அமெரிக்காவினுடைய குடிவரவு திட்டத்தில் இருக்கக்கூடிய, குடிவரவு சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சிக்கல் காரணமாக நேற்றும் ஒரு சிறுவர் உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக கவுதமாலாவிலிருந்து அமெரிக்காவிற்குள் குடியேற சென்ற சிறுவன் ஒருவன் படையினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான விடயங்கள் நேற்றைய தினம் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்த அதே சந்தர்ப்பத்தில் இந்தியாவை பொறுத்தவரையில் சிகிச்சைக்காக சென்ற கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு HIV தொற்று உள்ள இரத்தம் ஏற்றப்பட்டிருந்தது. இந்த விடயம் தொடர்பாக அதிகமாக நேற்று பேசப்பட்ட ஒரு விடயமாகவும் அதையடுத்து அந்த குறித்த பெண் சொல்லியிருந்தார், தனக்கு அந்த HIV தொற்றுள்ள இரத்தத்தை ஏற்றியதற்கு பதிலாக விச ஊசியவே ஏற்றியிருக்கலாம் என்ற கருத்தை கூட அவர் பதிவு செய்திருந்தார். எது எப்படியோ இவ்வாறான விடயங்களுக்கு தமிழக அரசு உடனடியாக விசாரணைகளை முன்னெடுக்கும் என்ற கருத்தும் கூட பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இலங்கையை பொறுத்தவரையில் 2 விடயங்கள் இருக்கிறது. ஒன்று, மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டு வடக்கின் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டு தொடர்ந்தும் அங்கு மழை நேற்று வரை பெய்ததாக செய்திகள் வெளியாக இருந்தன. தொடர்ந்தும் அங்கு மக்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாத நிலை காணப்படுவதாகவும் தொடர்ந்தும் அவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருந்தன. அதே இடத்தில் இலங்கையை பொறுத்தவரையில் அரசியலை பொறுத்தவரையில் அமைச்சர்கள் பொறுப்பேற்ற போதும் அமைச்சர்களுக்கு வழங்கப்படக்கூடிய நிறுவனங்கள் தொடர்பான அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை. இது தொடர்பான செய்திகள் அதிகமாக பேசப்படுகின்ற செய்தியாக இருக்கின்ற நிலையில் நாங்கள் பத்திரிகைகள் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக காணப்படுகிறது, கண்டி மாவட்ட பகுதிகளில் இன வன்முறைகளுக்கு முஸ்திபா என்ற கேள்விக்குறியோடும் யட்டினுபுர வெலம்பட மாவனெல்ல பகுதிகளில் புத்தர் சிலைகள் சேதம், 4 போலீசாரால் கைது என்று தொடர்ந்து அந்த செய்தி செல்ல இவ்வாறு அந்த செய்தி இருக்கிறது. விசாரணைகளுக்கு CID விரைவு, பாதுகாப்பை பலப்படுத்த போலீஸ் மா அதிபர் உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது. கண்டி மற்றும் மாவனெல் ஆகிய பிரதான நகரங்களை அண்மித்த பகுதிகளில் ஒரே இரவில் 4 இடங்களில் புத்தர் சிலைகள் அடித்து சேதமாக்கப்பட்டுள்ளன. இதனால் அப்பகுதிகளில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவங்களால் பிரதேசத்தில் இன ரீதியிலான வன்முறைகள் ஏற்படுவதை தவிர்க்க போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவின் உத்தரவின் பேரில் விசேட பாதுகாப்பு ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று அந்த செய்தியை தொடர்ந்தும் செல்கிறது. அதாவது தொடர்ச்சியாக அந்த கண்டியில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற வன்முறையை ஒட்டியதாகவே தொடர்ந்து வன்முறைகள் பதிவாகி கொண்டிருக்கின்றன. அந்த சந்தர்ப்பத்தில் தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியிலேயே இந்த அரசியல் குழப்பத்தை பயன்படுத்தி தங்களுடைய அரசியல் லாபங்களை தேடுவதற்காக பலர் முயற்சிக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்க, அங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கும் பெரும்பான்மையின மக்களுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இவ்வாறான செய்திகள் பதிவாக இருந்தன. இருப்போதிலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 4வரும் சிறுபான்மையினத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற கருத்தும் அதாவது போலீஸ் ஊடக பேச்சாளரினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை ஒட்டியதாக இன்றைய பிரதான செய்தி வீரகேசரி பத்திரிகையில் அமைந்திருக்க கட்டமிடப்பட்ட செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்தலாம். வடக்கில் வெள்ள அனர்த்தத்தினால் 200 வீடுகள் பகுதி அளவிலும் 100 வீடுகள் முற்றாகவும் சேதம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது. சீரற்ற காலநிலையினால் வடக்கில் 75,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவருக்கும் தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதுடன் முப்படையினருடன் இணைந்து மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தொடர்ந்து அந்த செய்தி செல்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் நான் ஏற்கனவே கூறியது போன்று இவ்வாறு மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டாலும் அங்கு நேற்றும் இன்று காலை வரையும் மழை பெய்து கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. அந்த மழை பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக அவர்களுடைய வீடுகளுக்கு சாதாரணமாக பாதிக்கப்பட்ட ஒரு வீடுக்கு செல்ல முடியாத நிலை கூட இருப்பதாகவும், எனவே இவர்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படுகின்ற போது அவர்களை தொடர்ந்து முகாம்களில் தங்க வைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்ற வகையிலேயும், அதே நேரத்தில் பிரதமர் கூட இன்று குறித்த பகுதிகளுக்கு விஜயம் செய்ய இருப்பதாகவும் கூட இன்று செய்திகள் வெளியாக இருந்தன. அந்த செய்தியை ஒட்டியதாக இந்த செய்தியை சுட்டிக்காட்டியிருந்தோம். மேலும் கட்டமிடப்பட்ட செய்தி பக்கம் இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். வடக்கு கிழக்கில் சுனாமியால் உயிர்நீத்தோரை உணர்வுபூர்வமாக நினைவு கூர்ந்த உறவுகள், நினைவு தூபிகளில் மலர்கள் தூவியும் ஈகைச்சுடர் ஏற்றியும் அஞ்சலி என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது.
மன்னிக்கவும் சுனாமி அனர்த்தத்தின் 14வது ஆண்டு நினைவு தின நிகழ்வு நேற்று வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட கரையோர பகுதிகளில் மிகவும் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. சுனாமியில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூர்ந்து மக்கள் அழுது புலம்பி அஞ்சலி செலுத்தினர் என்றும் 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. மாவட்டங்கள் தோறும் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு தூபிகளிலும் உறவுகள் புதைக்கப்பட்ட இடங்களிலும் ஒன்று கூடிய மக்கள் மாலை அணிவித்து நினைவு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இது எப்படியோ நேற்றைய தினம் பாதுகாப்பு தினமாக கூட இருந்தது. எனவே அந்த பாதுகாப்பு தினத்தில் கூட பல்வேறு கூட்டங்கள், பல்வேறு விழிப்புணர்வுகள் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. அதே போன்றுதான் இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த உறவுகளுக்காக பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டன. இது நாடு பூராகவும் மலையகத்திலும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இது போன்ற செய்திகளை ஒட்டியதாக அந்த கட்டமிடப்பட்ட செய்தி அமைந்திருக்க இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். அது இவ்வாறு இருக்கிறது. கூட்டு ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேற வேண்டும், அவ்வாறாயின் இணைந்து போராட தயார் என்ற தலைப்பில் காணப்படுகிறது. மலையகத்தில் வாழ்வாதாரம் சார்ந்த மிக முக்கிய பிரச்சனையாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சம்பள விவகாரம் காணப்படுகிறது. சம்பள உயர்வினை கோரி பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையிலேயே நேற்றைய தினம் அமைச்சு பதவியை ஏற்றுக்கொண்டிருந்த திகாம்பரம் கூறியிருந்தார். அமைச்சு கடமைகளை பொறுப்பேற்றிருந்த அவர் சொல்லியிருந்தார், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோடு இந்த சம்பள பிரச்சனை தொடர்பில் இணைந்து போராடுவதற்கு தான் தயாராக இருப்பதாகவும், ஆனால் கட்சி ரீதியாக இணைந்து போராட அல்ல, மக்களுடைய பிரச்சனையை கருத்தில் கொண்டு அவர்களோடு இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக இருப்பதாகவும், ஆனால் அவர்கள் அந்த தொழிற்சங்க ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறி வந்தால் மாத்திரமே அவர்களோடு இணைந்து போராடுவதற்கு, கூட்டு ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறி வந்தால் மாத்திரமே அவர்களோடு இணைந்து போராடுவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக அவர் கூறியிருந்தார். அந்த செய்தியை ஒட்டியதாக இந்த கட்டமிடப்பட்ட செய்தி அமைந்திருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை பார்க்கலாம். எதிர்க்கட்சி தலைவர் பதவியை நம்மிடம் ஒப்படைத்து பாருங்கள், சம்பந்தன் மஹிந்த இருவருக்கும் இது பொருத்தமில்லை என்கிறது ஜேவிபி என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மஹிந்த ராஜபக்சவும் மோதிக்கொண்டு தமது கடமைகளை கைவிட்டு விடுகின்றனர். ஆனால் நாம் இன்றும் எதிர்க்கட்சிக்கான வேலையை செய்கின்றோம் என்றும் அந்த எதிர்க்கட்சி தலைமை பொறுப்பை எங்களிடம் தாருங்கள் என்று ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா கூறியிருக்கிறார். தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கிறது. அதே போன்று மஹிந்த கட்சி என்பது மஹிந்தவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த அமைச்சரவையில் அங்கம் வகிக்கிறார். எனவே இவ்வாறான சூழ்நிலையில் இந்த 2 கட்சிகளுமே பொருத்தமாக இல்லை. நாங்கள் மாத்திரமே ஜேவிபி மாத்திரமே நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படுகின்ற நல்ல விடயங்களை பாராட்டியும் தீய விடயங்களுக்கு எதிர்ப்பை வெளியிட்டும் எங்களுடைய எதிர்க்கட்சி என்ற அந்த நிலையை காட்டுகின்றோம் என்ற அவர் கருத்தையும் வெளியிட்டிருந்தார். அந்த செய்தியொட்டியதாக இந்த கட்டமிடப்பட்ட செய்தி அமைந்திருக்க இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். சுதந்திர கட்சியின் தலைமையகத்தை மூடுமாறு ஜனாதிபதி பணிப்புரை என்ற ஒரு கேள்விக்குறியோடு அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தை எதிர்வரும் 2ஆம் தேதி வரை செயற்படாது மூடுமாறு அந்த கட்சியின் தலைவரும் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி தற்போது நாட்டில் இல்லை, அவர் பாங்காக்கில் தற்போது அவர் பிரத்யேக ஒரு பயணமாக, அதாவது சுற்றுலா பயணமாக அவர் சென்றிருக்கிறார். எனவே இந்த சுற்றுலா முடிந்ததுக்கு பிறகு, பிரத்யேக சுற்றுலா முடிந்ததுக்கு பிறகு நாட்டுக்கு வரும் வரைக்கும் இந்த தலைமையகத்தை, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைமையகத்தை மூடி வைக்குமாறு அவர் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார். அந்த செய்தியொட்டியதாக இன்றைய கட்டப்படப்பட்ட செய்தி அமைந்திருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இன்று வழியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், தெற்கிலிருந்து வடக்கே 100 லொரிகளில் நிவாரணப் பொருட்கள், அரசு அவசர நடவடிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது. வடக்கில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை ஒரு வாரத்திற்குள் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கான சகல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தெற்கிலிருந்து 100க்கும் மேற்பட்ட நிவாரண லொரிகளை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள அரசாங்கம், வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான உதவிகளை முன்னெடுக்க தொடர்ச்சியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நேற்றைய தினம் ஊடகவியலாளர்களை சந்தித்திருந்த போது இவ்வாறு கூறியிருக்கிறார்கள். தொடர்ச்சி அங்கு மழை பெய்து வருவதன் காரணமாக அவர்களுடைய அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அவர்களை அங்கிருந்து, அதாவது அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுக்க வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டை வெளியிட்டிருந்தார்கள். அந்த செய்தியொட்டியதாகவும் இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. கிளிநொச்சியில் மீண்டும் கடும் மழை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது. வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி
ஆகிய மாவட்டங்களில் கடும் மழையுடனான வானிலை நிலை வருவதுடன் கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளும் நேற்று காலை முதல் கடும் மழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது என்றும், குறிப்பாக கிளிநொச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பாதிப்பு காரணமாக 15,167 குடும்பங்களைச் சேர்ந்த 47,414 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் 25 வீடுகள் முற்றாக சேதமடைந்திருப்பதாகவும் பகுதியளவில் 414 வீடுகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதே நேரத்தில் 14 முகாம்களில் 1465 குடும்பங்களைச் சேர்ந்த 47,028 பேர் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி மன்னிக்கவும் 4,728 பேர் அந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்ந்தும் கிளிநொச்சியில் இடம்பெற்ற அந்த மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான விபரத்தை ஒட்டியதாக அந்த செய்தி அமைந்திருக்க, இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் வடக்கு நிலைமை குறித்து இன்றும் உயர்மட்ட சந்திப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பங்கேற்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அழைப்பின் பேரில் நேற்று புதன்கிழமை காலை பிரதமர் செயலகத்தில் அவசர கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இதன்போது கிளிநொச்சி உட்பட்ட பகுதிகளில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் தொடர்பில் ஆராயப்பட்டதுடன் இன்றைய தினமும் கூட இது தொடர்பிலான ஒரு பேச்சுவார்த்தை முன்னெடுக்க இருக்கிறது என்றும், அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு அதாவது அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான விடயங்கள் ஆராயப்படும் என்ற விதத்திலும் கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை பார்க்கலாம். நத்தார் விபத்தில் 548 பேர் ஆஸ்பத்திரியில் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. நத்தார் கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட விபத்துக்களினால் 548 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 48 மணி நேரத்துக்குள் இவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. குறிப்பாக இது நத்தார் என்பதையும் கடந்து புது வருட காலங்கள் என்பதன் காரணமாக போக்குவரத்து விபத்துக்கள் அதிகமாக வீதி விபத்துக்கள் நிகழ்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இதன் அடிப்படையிலேயே தற்போது 548 பேர் விபத்துக்களினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கிற நேரத்தில் கடந்த காலத்தில் ஒப்பிடுகின்ற போது 13 வீதத்தால் இது அதிகரிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் கட்டமிடப்பட்ட செய்திகள் ஒன்றாக இடம் பிடித்திருக்க. இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். உயர்தர பரீட்சை முடிவு நாளை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. காபோத உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கின்ற நிலையில் இந்த வார இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என்ற நிலையில் நாளை இறுதி நாள், இந்த வாரத்தினுடைய இறுதி நாள் என்ற காரணத்தினால் நாளைய தினம் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அந்த செய்தி இருக்க. இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். அரச ஊடகங்கள் ஜனாதிபதியின் கீழ் வர்த்தமானி வருகிறது என்ற தலைப்பில் அந்த செய்தி கேள்விக்குறியோடு இடம்பெற்றிருக்கிறது. சுயாதீன தொலைக்காட்சி சேவை அதாவது ITN மற்றும் ரூபவாயினி தொலைக்காட்சி சேவை மற்றும் லேக் ஹவுஸ் பத்திரிகை ஸ்தாபனம் ஆகிய 3 ஊடக ஸ்தாபனங்களும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரப்பட உள்ளதாக ஜனாதிபதி செயலகத்தின் பேச்சாளர் ஒருவர் ஊடக தரப்புக்கு தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது. குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த ஆட்சியில் அதாவது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஜனாதிபதி கீழ் இருக்கக்கூடிய இந்த அமைச்சரவையில் ஜனாதிபதி சில அதிகாரங்களை தன்வசம் வைத்திருக்கின்ற நிலையிலேயே இந்த ஊடகங்களுக்கான அதிகாரங்களையும் தன்வசம் வைத்திருக்க தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதே சந்தர்ப்பத்தில் இவை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருந்த முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்ற இந்த நிலையில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய படப்புல செய்திகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையினுடைய மணிகவும் இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால் பிரதான செய்தியாக இவ்வாறு காணப்படுகிறது. வெள்ள பாதிப்பு இமாலயமாகிறது, பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,00,000 தொட வாய்ப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. வடக்கில் ஏற்பட்டுள்ள வெள்ள இடரால் 28,806 குடும்பங்களைச் சேர்ந்த 90,402 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் இது 1,00,000 எட்டக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், காரணம் தொடர்ச்சியாக அங்கு மழை பெய்து வருவதன் காரணமாக இவ்வாறான அந்த அதிகரிக்கப்படலாம் என்ற ஒரு அச்சத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக. மேலும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய பலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால் கிளிநொச்சி முல்லைத்தீவில் நேற்று தொடர் மழை, இரணைமடு குளத்தின் 9 மான்கதவுகளும் திறப்பு என்ற தலைப்பிலும் வெள்ள இடரால் 90,000 பேர் பாதிப்பு, மக்களை அவதானமாக இருக்க அறிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் நேற்று புதன்கிழமை அதிகாலை முதல் தொடர்ச்சியாக மழை பெய்துவதன் காரணமாக இரணைமடு குளத்தின் 9 வான்கதவுகளும் திறக்கப்பட்டது. வெள்ள இடரால் 90,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு மக்களை அவதானமாக இருக்குமாறு அனைத்து முகாமைத்துவ மத்திய
மத்திய நிலையம் அறிவித்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் வலம்புரி பத்திரிகையினுடைய, குறிப்பாக வடக்கு பத்திரிகையான வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக காணப்படுகிறது. இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், எதிர்க்கட்சி தலைமையில் கண் வைக்கிறது ஜேவிபி, பொறுப்புடன் செயற்பட்டு காட்டுவோம் என சவால் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. எதிர்க்கட்சி பதவி தொடர்பில் தற்போது இன்னும் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய கருத்தினை ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கூறியிருக்கிறார். அந்த அடிப்படையிலேயே இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையினுடைய அந்த செய்தி அமைந்திருக்கு. இன்றைய லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், கெசட்டுவே பமாவின் ஆயத்தன பிரதானிகின் பத்கிரீம நவத்திலா என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுது. குறிப்பாக அதாவது வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் என்று எதிர்பார்த்த, அதிலும் குறிப்பாக அமைச்சரவை கீழ் வரக்கூடிய நிறுவனங்களுடைய தலைவர்கள் குறித்து அறிவிக்கப்படும் என்ற நிலை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த வர்த்தமானி அறிவித்தல் கூட எந்தெந்த நிறுவனங்களுக்கான தலைவர் நியமனம் விடயம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் கூட தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நாங்கள் நேற்றைய தினம் கூட அந்த செய்தியை நேற்று முன்தினம் கூட அந்த செய்தியை பேசியிருந்தோம். இது தொடர்பான செய்தியை ஒட்டியதாகவே இந்த வர்த்தமானி அறிவித்தல், அதாவது நிறுவனங்களுடைய தலைவர்கள் தொடர்பான நிறுவனங்களுக்கான அரசு நிறுவனங்களுக்கான தலைவர்கள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலில் தற்போது பிற்போடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி, குறிப்பாக சிறிதாக சொல்லப்போனால், அந்த சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த விடயத்தை சொல்லலாம். அதே போன்று டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், யூஎம்பி பிரேசிங் ஃபார் அன் ஏப்ரல் எலெக்ஷன் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி அது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறதாக, ஏப்ரல் மாதத்துக்குள் தங்களுக்கான தேர்தலுக்கு முகம் கொடுக்க தயாராக இருப்பதாக அந்த கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் அமைச்சர் நவீன் திசாநாயக்க கூறியிருக்கிறார் என்று இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி செல்ல, இன்று வழியாக இருக்கக்கூடிய மலையக செய்திகள் பக்கங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் இவ்வாறு இருக்கிறது. பதுளை மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தோல்வி என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. பதுளை மாநகர சபையின் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதி அறிக்கை தோல்வி அடைந்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியும் ஐக்கிய தேசிய சுதந்திர கூட்டமைப்பும் இணைந்து ஆட்சியை முன்னெடுத்து வரும் பதுளை மாநகர சபையின் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதி அறிக்கை பதுளை மாநகர மேயர் பிரியந்த அமரசரியினால் நேற்று புதன்கிழமை பதுளை மாநகர சபை மண்டபத்தில் இடம்பெற்ற சமய அமர்வின் போது சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அது தோல்வியில் முடிவடைந்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய மலையக செய்திகள் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இன்று வழியாக இருக்கக்கூடிய இந்திய செய்திகள் பக்கங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் இவ்வாறு தொடர்ந்தும் செல்கிறது. தான் அடிக்கல் நாட்டிய பாலத்தின் திறப்பிற்கு அழைக்காத போதும் நன்றி சொன்ன தேவகவுடா என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது. ஆசியாவின் இரண்டாவது நீளமான அசாம் போகிபில் ரயில் பாலத்தை கட்ட உதவிய பிரதமர் மோடி, முன்னாள் பிரதமர்கள் மன்மோகன் சிங், வாஜ்பாய் ஆகியோருக்கு முன்னாள் பிரதமர் தேவகவுடா நன்றி தெரிவித்துள்ளார் என்றும், குறிப்பாக தான் அடிக்கல் நாட்டி வைத்த அந்த திட்டத்தை இப்போது மோடி திறந்து வைத்திருக்கிறார் என்ற கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார். அந்த கருத்தை ஒட்டியதாக இந்த செய்தி வெளியாகின்ற அதே சந்தர்ப்பத்தில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய உலக செய்திகள் பக்கங்கள் பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையினுடைய உலக செய்திகள் பக்கத்தில் இந்த செய்தி இடம் பிடித்திருக்கிறது. தியூனிசியாவில் பொருளாதார நெருக்கடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊடகவியலாளர் தீக்குளித்து தற்கொலை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. தியூனிசியாவில் நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊடகவியலாளர் ஒருவர் தனக்கு தானே தீ வைத்து தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து நாடெங்கும் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் கிளர்ந்தெழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்றும், தொடர்ந்தும் அந்த எதிர்ப்புகள் அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்புகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இன்றைய அந்த வீரகேசரி பத்திரிகையினுடைய வெளிநாட்டு செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்க, இன்று வழியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கங்கள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் இவ்வாறு காணப்படுகிறது. மாகாண சபை தேர்தல் விடயத்தில் இனியும் காலதாமதம் வேண்டாம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை தனித்தனியாக நடத்தாமல் 9 மாகாண சபைகளுக்குமான தேர்தலை ஒரே தினத்தில் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்திருக்கிறார் என்ற அடிப்படையிலும், அதே நேரத்தில் இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தை பொறுத்தவரையில் இந்த தேர்தல், அதாவது மாகாண சபை தேர்தல் இன்னும் இழுத்தடிக்கப்படுமா என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக கலைக்கப்பட்ட மாகாண சபைகளும் இருக்கிறது. எனவே இந்த மாகாண சபைகள் தொடர்பாக அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து, இந்த புதிய அரசாங்கம் சரி உடனடியாக இந்த மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்குமா என்ற கேள்விக்குறியோடு கேள்வி எழுப்புகின்ற வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியரிடம் தன்னுடைய ஆசிரியர் தலைப்பை தீட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைப்பை பார்ப்போமாக இருந்தால், தொடர்ந்து முட்டுக்கட்டையாக ஊழல் மோசடிகள் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கையில் மட்டுமன்றி ஜனநாயக ஆட்சி நிலவும் தேசங்கள் என அழைக்கப்படும் இடங்களிலெல்லாம் ஊழலும் மோசடியுமே சகல பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக அமைந்திருந்ததாக தென்படுகிறது. ஊழலில்
கருநிழலே சகல துறைகளிலும் படிந்திருப்பதாக தென்படுகிறது என்றும் இவ்வாறான ஊழல் மோசடிகளே நாட்டின் ஒரு 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 குழப்பமான நிலை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஊழலை முதலில் ஒழித்தால் நாட்டில் ஒரு ஸ்திரமான தன்மை இருக்கும், அத்தோடு பொருளாதார ரீதியிலும் பிரச்சனைகள் இருக்காது என்ற கருத்தை மையமாக வைத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர்களிடம் தன்னுடைய ஆசிரியர் தலைப்பை தீட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்று வழியாக இருக்கக்கூடிய கேலிச்சித்திரத்தை பார்ப்போமாக இருந்தால் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய கேலிச்சித்திரம் இவ்வாறு சித்தரிக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் என்ற 2 பிரதான தேர்தல்கள் இருக்கிறது. இந்த தேர்தலுக்கு பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தொடர்பிலேயே மஹிந்த தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அடிப்படையிலும் அந்த தீர்மானத்துக்கு தான் சரியானவர் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்சவுக்கு பின்னால் செல்லுகின்ற ஒரு விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலேயும் இந்த கேலிச்சித்திரம் அமைந்திருக்கும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பாக தீர்மானங்கள் எடுக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அவருக்கு பின்னால் அந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை பின்தொடர்ந்து செல்வதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தயாராகி அவரது பின்னால் செல்கின்ற விடயமாக சுட்டிக்காட்டுகின்ற வகையில் இன்றைய ஆசிரியர் அதாவது கேலிச்சித்திரம் அமைந்திருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவில் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சி நிறைவு கொண்டிருப்போம். தொடர்ந்து எங்களுடைய காலைநேர செய்தியறிக்கை கூட வரும் என்ற ஞாபகப்படுத்தலோடும் உடனுக்குடனான செய்திகளை அறிந்து கொள்ள www.adavanews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் என்ற ஞாபகப்படுத்தலோடும் மற்றும் நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு கலந்த வணக்கம்.